அருமையான சகோதரர்கள் யாவருக்கும் இயேசு நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். உங்களை மறுபடியும் எல்லாரோடும் பார்க்கும்படி தேவன் நமக்கு ஒரு நேரத்தை கொடுத்ததற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலையும் நான் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது, அதாவது என்னுடைய வாழ்க்கையிலையும் யோசித்து பார்க்கும் பொழுது, நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இருக்கிற ஒரு ஆபத்தை பற்றி தான் இந்த நாளில் நான் பேச நினைக்கிறேன். குறிப்பாக 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்திற்கு நாம் வருவோம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 18வது வசனம், 18-19 வசனங்கள். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 18-19. குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்கதரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இங்கே பவுல் தன்னுடைய குமாரனாக, ஆவிக்குரிய குமாரனாக இருக்கிற தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் சொல்லும் பொழுது, உன்னை குறித்து உண்டான முன் தீர்க்கதரிசனங்களின்படியே அப்படின்னு அவர் சொல்கிறார். அதாவது தீமோத்தேயுவை பற்றி, தீமோத்தேயு ரட்சிக்கப்பட்டு பவுலோடு கூட சேர்ந்து கொள்ளப்பட்ட அந்த நாட்களிலே அவரை குறித்து தீர்க்கதரிசனமாய் சொல்லப்பட்ட வார்த்தையாக இருக்கலாம், அல்லது நம் எல்லாரை குறித்தும் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிற தீர்க்கதரிசனங்கள் அவைகளாக இருக்கலாம். வேத புத்தகத்திலே சிலருக்கு அந்தந்த நேரத்திலே ஆண்டவர் அவர்களை குறித்து சொன்ன வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ நம்மை போல வேத புத்தகம் வந்த காலத்திற்கு அப்புறம் நாம் எதை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு கேட்டால், தேவனுடைய வார்த்தைகளே நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அவைகள்தான் நம்மை குறித்து உண்டான தீர்க்கதரிசனங்கள் அப்படின்னு சொல்லி நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் இப்போ சில நேரங்களில் இப்போ கிறிஸ்தவத்திலே நாம் பார்க்கிறது என்னன்னு கேட்டால், பெயரை சொல்லி கூப்பிடுவார்கள். அது எந்த அளவுக்கோ நமக்கு அது தெரியவில்லை. அல்லது ஒரு மனுஷனை குறித்து ஒரு ஊழியக்காரர் திடீரென்று உன்னை குறித்து கர்த்தர் இப்படி சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது கர்த்தர் உன்னை ஊழியத்துக்கு அழைக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. இவைகளெல்லாம் எப்படியோ, அல்லது அது சில நேரங்களில் உண்மையாகவும் அது நடக்கும், சிலது எல்லாவற்றையும் நாம் அதை நம்ப முடியாது. ஏனென்றால் சில போலியான தீர்க்கதரிசனங்களும் உண்டு. கர்த்தர் உன்னை இதை செய்ய சொல்லுகிறார், அதை செய்ய சொல்லுகிறார் என்று சொல்லி ஏமாற்றுதலும் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் உண்மையான தீர்க்கதரிசனங்களும் உண்டு. ஆகவே இப்போ நம்மை குறித்தும் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிற வார்த்தைகளையே நாம் அப்படி எடுத்துக்கொள்ளலாம். நம்மை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனங்கள், நம்மை குறித்து எழுதப்பட்டிருக்கிற தேவனுடைய வார்த்தைகள், இவைகள் எல்லாம் நம்மை குறித்து, அதாவது எதுவுமே எழுதப்படவில்லை அல்லது நம்மை குறித்து எந்த திட்டமும் இல்லை அப்படின்னு சொன்னால் நாம் ஏனோ தானாவென்று இருக்கலாம். ஆனால் அப்படி இல்லை. தேவன் இப்போ இயேசு கிறிஸ்து பாருங்கள், அவர் இந்த உலகத்தில் பிரவேசிக்கும் பொழுது புஸ்தக சூழலில் என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லித்தான் அவர் வந்தார். உதாரணமாக பழைய ஏற்பாடு தொடங்கி ஏறக்குறைய பழைய ஏற்பாட்டின் அநேக புத்தகங்களிலே இயேசு கிறிஸ்துவை பற்றி தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிறைய உண்டு. அவைகளெல்லாம் ஆண்டவருடைய வாழ்க்கையிலே அந்தந்த காலகட்டத்திலே நிறைவேறி வந்ததை நாம் பார்க்கிறோம். அவருடைய பிறப்பு, அவருடைய வளர்ப்பு, அவர் எங்கிருந்து ஆண்டவர் அவரை அழைத்தார் என்று சொல்லி எத்தனையோ அவருடைய பாடுகள், அவருடைய விசுவாசம், அவருடைய ஜீவியம், அவருடைய ஊழியம் என்று இவைகளெல்லாம் பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட அத்தனை வார்த்தைகளும் ஆண்டவருடைய வாழ்க்கையிலே அந்தந்த காலகட்டத்திலே நிறைவேறினதை நாம் பார்க்கிறோம்.
அதனால தான் ஆண்டவர் பல இடங்களிலே சொல்லுவார், இந்த வசனம் இப்பொழுது நிறைவேறிற்று, இந்த வசனம் இப்பொழுது நிறைவேறிற்று அப்படின்னு சொல்லுவார். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். இப்போ இது ஆண்டவருக்கு மட்டும் பொருந்துமான்னு கேட்டால் நமக்கு பொருந்தாதா அப்படின்னு கேட்டால், நம்மை குறித்தும் ஆண்டவர் எழுதித்தான் வைத்திருக்கிறார். நம்மை குறித்தும் எழுதி வைத்திருக்கிறார். எனவே அவைகளை முன்னிட்டு நீ நல்ல போராட்டம் பண்ணும்படி அப்படின்னு சொல்லி பவுல் இங்கே தீமோத்தேயுக்கு சொல்கிறார். நம்மை குறித்து எழுதப்பட்ட வார்த்தைகள் நிஜமாயும் உண்மையாயும் இருக்கிறபடினாலே அதை வைத்து கொண்டு நாம் ஒரு நல்ல போராட்டம் பண்ண முடியும். ஏனென்றால் தேவன் என்னை குறித்து இப்படி சொல்லியிருக்கிறார், தேவன் என்னை குறித்து தீர்க்கதரிசனமாய் இப்படி சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்யலாம்னா அப்படி நாம் போராடலாம். ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்லுவார், நான் இவ்விதமாய் செய்வேன் என்று சொன்னால் என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை எப்படி நிறைவேறும் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை செய்யாமல் இருப்பார் அந்த கெத்செமனே தோட்டத்திலே. அந்த மாதிரி நாம் நம்மை குறித்து எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் அந்தந்த காலகட்டத்திலே ஒவ்வொன்றாக நிறைவேறி வரும். அதை வைத்து கொண்டு நாம் என்ன செய்ய முடியும்னா நல்ல போராட்டம் பண்ண முடியும். இல்லை, தேவன் என்னை குறித்து இப்படி எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நாம் உற்சாகமாய் அல்லது மிகவும் தைரியமாய் அதற்காக நாம் போராடலாம். சரி, இந்த போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளை உனக்கு ஒப்புவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு 2 விஷயங்களை உடையவனாயிரு அப்படின்னு சொல்லி பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த 2 விஷயங்கள் என்னன்னு கேட்டால், நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு அப்படிங்கிறார். இந்த 2ம் இருந்தால் நான் என்னுடைய வாழ்க்கையில் என்னை குறித்து உண்டான தீர்க்கதரிசனங்கள் எல்லாமே சரியாய் நிறைவேறி நடந்து முடிந்துவிடும். இல்லை என்று சொன்னால் இந்த 2ல் ஏதோ ஒன்று குறைபட்டால், முக்கியமாக அவர் சொல்லும் பொழுது 19ஆம் வசனத்தில் இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். இப்போது இந்த நல் மனசாட்சியும் விசுவாசமும் அப்படின்னு சொல்லும் பொழுது, நல் மனசாட்சியை எதற்கு ஒப்பனையாய் சொல்லாமல் கேட்டால், ஒரு கடல் இருக்கிறது, அந்த கடலிலே ஒரு கப்பல் போகிறது, அந்த கப்பல் தான் விசுவாசம் என்று வைத்துக்கொள்வோம். இப்போது அந்த கப்பலில் இருக்கிற ஒரு சுக்கானை போல தான் இந்த நல் மனசாட்சி. இப்போ அந்த சுக்கான் சரியானதாக இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும் அப்படின்னா, காற்றடிக்கிற திசையிலே கப்பல் போய் ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகிவிடும் கேட்டால், எங்கேயாவது மோதி என்றால் அதை திருப்புவதற்கு வழியே இல்லை. ஆகவே அந்த கப்பல் எங்காவது மோதி அது சேதமடைந்து விடும். ஆனால் சுக்கான் சரியாக இருக்கிற கப்பலோ அப்படி சேதமடையாது. ஆகவே தான் பவுல் அப்படி சொல்கிறார், இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள் அப்படின்னு சொல்லி. எப்படி ஒரு கடல்லே, அதாவது நம்முடைய விசுவாச வாழ்க்கையை எப்படி அதை சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், அல்லது கிறிஸ்துவ வாழ்க்கையை எப்படி சொல்லலாம்னு கேட்டால், ஒரு அலையடிக்கிற ஒரு கடல் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை உலகத்திற்கு ஒப்பனையாக சொல்லலாம். நாம் வாழுகிற இந்த உலகத்திற்கு ஒப்பனையாக சொல்லலாம். அந்த கடலிலே ஒரு கப்பல் அது என்ன செய்கிறதுனா அது போகிறது. அதற்கு போராட்டங்கள் இல்லையான்னு கேட்டால் அதற்கு போராட்டங்கள் இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் அந்த கடலில் அலையடிக்கிற அந்த கடலில் அந்த கப்பல் போய்கொண்டே இருக்கிறது. அது ஒரு நாளிலே தான் போய் சேர வேண்டிய இடத்தை அடைகிறது. அதே போல தான் நம்முடைய விசுவாச வாழ்க்கையும் அல்லது கிறிஸ்துவ வாழ்க்கையும் அப்படி தான் சொல்லலாம். நம் கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஏதோ ஒரு மிகவும் பாதுகாப்பான ஒரு இடத்துல இருந்து கொண்டு எந்தவித ஆபத்தோ எந்தவித விபத்தோ இல்லாத அப்படி இல்லை, அப்படி ஆண்டவர் வைக்கவில்லை. இந்த உலகமானது ஒரு கடலை போல தான் இருக்கிறது. அந்த கடலில் எப்பொழுது புயல் அடிக்கும், எப்பொழுது அலை அடிக்கும்,
என்றெல்லாம் தெரியாது. ஆனால் அந்த கடலில் இந்த கப்பல் எந்த சேதமும் அணுகாமல் கடைசி வரைக்கும் போய் சேர வேண்டும். அதைத்தான் பவுல் தன்னுடைய விசுவாச ஓட்டத்தை, தன்னுடைய வாழ்க்கையை முடிக்கும் பொழுது, நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி அவர் இது 2 தீமோத்தியிலே அவர் சொல்லுவார். இப்போ கடைசி வரைக்கும் இந்த விசுவாசத்தை சேதமடையாமல் இருப்பதற்கு, ஏனென்றால் அநேகர் அந்த தொடங்கின போது இருக்கிற விசுவாசத்தை உடையவர்களாக அதற்கப்புறம் இருப்பதில்லை. நீங்கள் பாருங்கள், ஆரம்பத்திலே கொண்ட விசுவாசத்தை அதற்கப்புறம் வருகிற நாட்களிலே அதே போல் என்ன செய்கிறதில்லைன்னு கேட்டால் இருக்கிறதில்லை. அதற்கு ஒரு வசனத்தை பாருங்கள். அது ஒரு நல்ல வசனம். இந்த 2 தீமோத்தேயு 1 தீமோத்தேயுவில் இருக்கும். அதாவது 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 12வது வசனம். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 12வது வசனம். முதலில் கொண்டிருந்த விசுவாசத்தை விடுவதினாலே ஆக்கினைக்குட்படுவார்கள் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அந்த மாதிரி கடைசி வரைக்கும் ஆரம்பத்திலே தேவன் நம்மை அழைத்த அந்த விசுவாசத்திற்காக கடைசி வரைக்கும் அதை விடாமல் அதை பிடித்து கொண்டே நடக்கிறது என்பது, அநேகர் அப்படி நடப்பதில்லை. ஆகவே அவர்கள் பாதியிலே விட்டு விடுகிறார்கள். முதல்ல இருந்தது போல இப்பொழுது இல்லை, முதல்ல இருந்தது போல சத்தியத்திற்காக நிற்பதில்லை. நாட்கள் செல்ல செல்ல இந்த உலகத்தின் அலைகளும் காரியங்களும் அவர்களை மேல் மோதி அது என்ன ஆகி விடுகிறதுன்னு கேட்டால், அவர் ஆரம்பத்திலே கொண்ட மாதிரி இல்லை. உலகத்தோடு ஒத்து போகிறது, அல்லது பண ஆசைக்கு பலியாகி விடுகிறது, அல்லது இப்படி எத்தனையோ ஆரம்பத்தில் எதற்காக தைரியமாய் நின்றார்களோ அந்த விஷயத்தை விட்டு விடுகிறார்கள். அதாவது தேவன் நம்முடைய இருதயத்திலே சகோதர சகோதரிகளே ஒரு தெளிவான விசுவாசத்தை அவர் ஏற்படுத்துகிறார். அதை கடைசி வரைக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பது ரொம்ப 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 முக்கியம். பவுல் வாழ்ந்த காலத்திலே நாம் பார்க்கறது என்ன அப்படின்னு கேட்டால், அவரை போல ஆரம்பத்திலிருந்து ஆரம்பித்தவர்கள் அதற்கப்புறம் முடிவு வரைக்கும் அவரோடு கூட ஓடினார்களான்னு கேட்டால் இல்லை. அவரே சொல்லுகிறார், ஆசியா நாட்டில் இருக்கிற யாவரும் என்னை விட்டு விலகினார்கள் அப்படின்னு சொல்லுவார். முதலிலே கொண்டிருந்த விசுவாசத்தை கடைசி வரைக்கும் யார் பற்றி கொண்டிருக்கிறார்கள்? அது இந்த உலக பிரகாரமாக தேவனை சார்ந்திருக்கிற விஷயமாக இருந்தாலும் சரி, அல்லது ஆவிக்குரிய பிரகாரமாக தேவன் மேல் கொண்டிருக்கிற விசுவாசமாக இருந்தாலும் சரி, அதை ஆரம்பத்திலே நான் எப்படி வைத்திருந்தேனோ அப்படியே அதை வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறது நிறைய பேரிடத்தில் இல்லை. நிறைய பேர் இந்த விசுவாசத்தை விட்டு விட்டார்கள். சரி, இப்போ இந்த விசுவாசத்தை இழந்து போனதற்கு ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படிங்கிறதான் நாம் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இந்த விசுவாசத்தை ஏன் இழந்தார்கள், அல்லது ஏன் அவர்களுடைய விசுவாசமாகிய கப்பல் சேதமடைந்து அந்த கடல் தண்ணீர் உள்ளே புகுந்து அந்த கப்பலை மூழ்கடித்தது? என்ன காரணம் அப்படின்னா, அதற்கு ஒரே ஒரு காரணம்தான். அதுதான் சகோதர சொல்ல நம்முடைய ஜீவியத்திலே நாம் கவனமாக இருக்க வேண்டியது. அது என்னன்னு கேட்டால், நல் மனசாட்சி என்பது தேவன், அதாவது நம்முடைய ஆவியிலே நம்முடைய மனசாட்சியிலிருந்து தான் அநேக நேரத்திலே அவர் நம்மோடு கூட பேசுகிறார், நம்மை உணர்த்துகிறார். ஆகவே மனசாட்சி என்பது, நல் மனசாட்சி என்பது மிக மிக முக்கியம். அதுவும் அனுதினமும் பவுல் ஒரு இடத்துல சொல்லுகிறதை பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 24:16 இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சி உடையவனாயிருக்க பிரயாசப்படுகிறேன் அப்படிங்கிறார். அவர் என்னத்தை எதற்காக அப்படி சொல்லுகிறார்னா, அவர் ஒரு விசுவாசத்தை சொல்லுகிறார். அது என்ன விசுவாசம் அப்படின்னா,
15வது வசனத்தை பாருங்கள். நீதிமான்களும் அநீதிமான்களுமாகிய மரித்தோர் உயிர் தெழுந்திருப்பது உண்டென்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறது போலவே நானும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ நாம் ஆவிக்குரிய பிரகாரமாக கடைபிடிக்க வேண்டிய அல்லது ஆரம்பத்திலே கொண்டிருந்த விசுவாசத்திலே ஒன்று என்ன அப்படின்னு கேட்டால், இந்த மரித்தோரின் உயிர்த்தெழுதல். மரித்தோரின் உயிர்த்தெழுதல் என்பது நாம் எல்லாரும் உயிரோடு இருந்தால் ஆண்டவர் வரும்பொழுது நாம் மர்வமாகி எடுத்துக்கொள்ளப்படுவோம், அல்லது நாம் மரித்திருந்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் வரும்போது நாம் உயிரோடு எழுவோம். இதுதான். அப்போது இந்த விசுவாசம் அவரிடத்தில் இருந்தபடினாலே அவர் அதை அந்த விசுவாசத்தை இழந்து போகாமல் அவர் அதை காத்து கொண்டார். இப்போ அவர் காலத்திலே வாழ்ந்த பரிசேயர் சதுசேயர் இவைகளை பற்றி பேசினாலும் அவர்கள் இந்த விசுவாசத்தை உடையவர்களாக இல்லை. ஏன் இல்லை அப்படின்னு கேட்டால், அவர்கள் இந்த குற்றமற்ற மனசாட்சி உடையவர்களாக இருக்க பிரயாசப்படவில்லை அப்படிங்கிறதான். ஆகவே நான் விசுவாசித்தேன், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், நான் சில சத்தியங்களை நம்பிக்கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறது நம்முடைய விசுவாசமாக இருக்கலாம். ஆனால் இதில் கடைசி வரைக்கும் இந்த கப்பல் சேதமடையாமல் இருப்பதற்கு இந்த சுக்கான் மிக மிக முக்கியம். எந்த சுக்கான்? நல் மனசாட்சி அல்லது குற்றமற்ற மனசாட்சி உடையவளாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆகவே தான் நம்முடைய வாழ்க்கையிலே அனுதினமும் இந்த விஷயத்தை குறித்து நாம் தூங்க போவதற்கு முன்பாக, அதாவது நல் மனசாட்சி என்ன எப்படி சொல்வார்கள் அப்படின்னா, ஒரு நல்ல தலையணையை போல அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல தலையணை, அதை வைத்து கொண்டு தூங்கினால் நன்றாக தூக்கம் வரும். அப்படியானால் என்ன அர்த்தம்னா, நான் தூங்க போகும் பொழுது நான் நல் மனசாட்சி உள்ளவனாக, ஒருவேளை தேவனுக்கு விரோதமாக நான் ஏதாவது செய்திருந்தால் அதை நான் அவரிடத்தில் அறிக்கை செய்ய வேண்டும். நான் சொல்லுகிறது சகோதரர்களே, ஒரு ஏபிசி பாடத்தை போல உங்களுக்கு தோன்றலாம். இதெல்லாம் எனக்கு தெரியாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இல்லை, நமக்கு தெரிந்தது தான். ஆனாலும் அதில் இப்போ நாம் சரியாக இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய விசுவாச வாழ்க்கை செழித்திருக்கும் அல்லவா? நம்முடைய விசுவாச வாழ்க்கை ரொம்ப எதை குறித்தும் பயப்படாதல், எத்தனையோ விசுவாச காரியங்களில் நாம் வளர்ந்திருப்போம் அல்லவா? அப்படி ஏன் வளரவில்லை? அல்லது ஏன் நம்முடைய கப்பல் சேதமாகிறது அப்படின்னா, இந்த சுக்கானை விட்டுவிட்டோம். இந்த சுக்கானை விட்டுவிட்டோம். அல்லது ஒரு நல் மனசாட்சி உடையவர்களாக இருப்பதற்காக பவுல் இதற்காக நான் பிரயாசப்படுகிறேன் அப்படிங்கிறார். இது ஒரு வேலையை போல, டெய்லியும் ஒரு வேலை செய்கிறது போல, வேலை செய்து நான் பிரயாசப்படுகிறேன் அப்படின்னு சொல்லுகிறது போலவே இதையும் அவர் சொல்கிறார். இப்போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தால், நான் இரவும் பகலும் பிரயாசப்பட்டு இப்படி வாங்குவதை பார்க்கலையும் கொடுப்பதை பாக்கியம் அப்படின்னு சொல்லுகிறது போல, இது ஒரு தினந்தோறும் செய்ய வேண்டிய ஒரு வேலை. அப்போது நான் படுக்கும் பொழுது என்னுடைய மனசாட்சி எனக்கு ஒரு நல்ல தலையணையை போல் இருக்கிறதா அப்படின்னு பார்க்கணும். அப்படி இருந்தால்தான் தூக்கம் வரும், நன்றாக தூக்கம் வரும். இல்லை என்றால், அப்போது நல் மனசாட்சியை காத்து கொள்வது மிக மிக முக்கியம். இந்த விஷயத்தில் நாம் தவறிவிடுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால், ஒரு லெவலுக்கு நாம் வந்த பிறகு நமக்கு இதை காத்து கொள்வது அல்லது இதை போய் சரி பண்ணுவது என்பது நமக்கு நாம் ஒரு பெரிய ஆட்களாய் மாறிவிட்டோமோ. குறிப்பாக பவுல் இந்த விஷயத்தை பற்றி பேசும் பொழுது, அவர் ஒரு பிரதான அப்போஸ்தலனாக இருந்தார். அநேக வருஷங்கள் ஆண்டவரோடு கூட நடந்த மனிதன். ஆனால் அவர் தேவனுக்காக நிறைய உபத்திரவங்களை பட்டார், சிறைச்சாலை அனுபவத்தை பெற்றார். அப்படி அவரை வைத்து விசாரணை செய்யும் பொழுதுதான் ஒரு தவறு செய்வார். அதை நீங்கள் இதற்கு முந்த 24 அல்லது 23ஆம் அதிகாரத்தை பாருங்கள். 23ஆம் அதிகாரத்தில் இந்த சூழ்நிலை என்பது மிகவும் கடுமையான சூழ்நிலை. இதை சாதாரணமாக நாம் சொல்லிவிட முடியாது.
மிகவும் கடுமையான ஒரு ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக நிறுத்தி பொய் குற்றச்சாட்டு சொல்லி அவர்கள் இவரை நடத்துகிறார்கள். வாயிலை அடியுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ பவுலை நடத்தின எந்த விதமுமே சரியானதல்ல. ஆனாலும் என்ன என்ன நடக்கக்கூடாதுன்னா, நாம் தவறு செய்யக்கூடாது. ஆனால் பவுல் இங்கே தவறு செய்தார். என்ன தவறு செய்தார்னா, 6ஆம் வசனத்தில் ஒரு விஷயத்தை சொல்கிறார். 23:6 பின்பு அவர்களில் சதுசேயர் ஒரு பங்கும் பரிசேயர் ஒரு பங்குமாயிருக்கிறார் என்று பவுல் அறிந்து, சகோதரரே, நான் பரிசேயனும் பரிசேயனுடைய மகனுமாயிருக்கிறேன். மரித்தோருடைய உயிர்த்தெழுதலை பற்றிய நம்பிக்கை குறித்து நான் நியாயம் விசாரிக்கப்படுகிறேன் என்று ஆலோசனை சங்கத்திலே சத்தமிட்டு சொன்னான் என்று வாசிக்கிறோம். அப்போ இந்த இடத்துல இப்போ பவுல் சொல்லுகிறதுல பாதி உண்மை இருக்கத்தான் செய்கிறது. நான் பரிசேயனுடைய மகனுமாக இருக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் சரிதான். ஆனால் இந்த இடத்துல நான் மரித்தோருடைய உயிர்த்தெழுதலை பற்றிய நம்பிக்கை குறித்து நியாயம் விசாரிக்கப்படுகிறேன் அப்படின்னு சொன்னது தப்பு. பொதுவாக அவரை பிடித்து நடந்தது என்னன்னு கேட்டால், அவர் இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார் அப்படின்னு சொல்லி அதில் எல்லாம் இந்த விஷயங்களும் இருக்கிறது. ஆனால் குறிப்பிட்ட இந்த நேரத்தில் அந்த குறிப்பிட்ட வார்த்தையை சொல்லி அங்கே பிரச்சனை இல்லை. பொதுவாக பிரச்சனை தான். இப்போ இயேசு மரித்தோர் உயிர் தெழுந்த இயேசுவை பற்றி இவன் பிரசங்கிக்கிறான் அப்படிங்கிறதும் உண்மைதான். இது அநேக விஷயங்கள் உண்மைதான். ஆனால் அந்த இடத்துல சின்ன ஒரு தவறு வருகிறது. அது என்ன தவறுனா, பவுல் ஒன்றை கண்டார். இப்போ கூட்டத்தை எப்படியாவது கலைக்கணும், கூட்டத்தை எப்படியாவது கலைக்கணும்னு சொல்லிட்டு கூட்டத்தை பார்த்தார். அந்த கூட்டத்தில் 2 தரப்பு ஜனங்கள் இருந்தார்கள். ஒன்று பரிசேயர், இன்னொன்று சதுசேயர். அப்போ இவங்களுக்குள்ள என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னால், இந்த பரிசேயர் என்ன செய்வார்கள் அப்படின்னா, பரிசேயர் உயிர்த்தெழுதல் உண்டு, தேவதூதர்கள் உண்டு அப்படின்னு நம்புவாங்க. ஆனால் சதுசேயரோ அப்படி நம்ப மாட்டாங்க. அப்போது மொத்த கருத்தில் இவர் இயேசுவை நசரேயனாகிய இயேசுவை கர்த்தர் என்று சொல்லுகிறார் என்கின்ற பிரச்சனைக்காய் கூடியிருக்கிற நேரத்தில் இவர் என்ன பண்ணிட்டார்னா, பரிசேயர் ஒரு பங்கும் சதுசேயர் ஒரு பங்கும் இருக்கிறார்கள் என்று அறிந்து இந்த நேரத்தில் ஒரு வார்த்தையை ஒரு வெடியை போட்ட மாதிரி போட்டு, நான் பரிசனுடைய மகன், நான் மரித்தோருடைய உயிர்த்தெழுதலை பற்றி பேசுகிறேன், விசாரிக்கப்படுகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்போது பரிசேயர் இதை நம்புவார்கள், சதுசேயர் நம்ப மாட்டார்கள். அப்போது இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, பவுலுக்கு ஒரு சப்போர்ட் கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் உண்மை என்னன்னு கேட்டால், உண்மை அந்த பிரச்சனை அல்ல. மொத்த கருத்தில் இந்த கூட்டத்தை கலைப்பதற்காக அவர் அப்படி சொல்லிவிட்டார். இது ஒரு தவறு, இது ஒரு குற்றம்தான். சரி, இப்போ இந்த குற்றத்தை பவுல் அவர் இருந்த காலத்தில் அவர் ஒரு மிகப்பெரிய அப்போஸ்தலனாக இருந்தார், பெரிய ஆள். இப்போ அவர் அதை சொல்லிட்டு அவர் மனம் திரும்பினாரா? இப்போ 24ஆம் அதிகாரத்தில் நான் வாசித்தது போல் ஒரு குற்றமற்ற மனசாட்சி உடையவனாக இருக்க பிரயாசப்படுகிறேன்னு சொன்னது சும்மா சொன்னாரா அப்படின்னு கேட்டால் இல்லை, சும்மா சொல்ல. இப்போ இங்கே அவர் ஒரு தப்பு செய்கிறாரு. இந்த தப்பை அவர் வாயாலே நான் சொன்னது தப்புன்னு ஒத்துக்கிறாரு. எல்லாருக்கும் முன்னாடி செஞ்ச ஒரு தப்பை எல்லாருக்கும் முன்னாடியே ஒத்துக்கிறாரு. அதை பாருங்கள், 24ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறார் பாருங்கள், 21ஆம் வசனம். நான் அவர்களுக்குள்ளே நின்றபோது மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பதை குறித்து இன்று உங்களாலே நியாயந்திருக்கப்படுகிறேன் என்று நான் சொன்ன ஒரு சொல்லின் நிமித்தமே அன்றி வேறொன்றின் நிமித்தம் குற்றம் காணப்படவில்லை என்றான். இங்கே பவுல் அதை ஒத்துக்கிறார் பாருங்க. நான் இந்த ஒரு வார்த்தை தப்பாக சொல்லிட்டேன், மரித்தோர் உயிர்த்தெழுதலை பற்றி நான் இன்றைக்கு நியாயம் விசாரிக்கப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை நான் தப்பாக சொல்லிட்டேன். அதை நான் இப்போது வெளியில் அறிக்கையிடுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்னா, பவுல்
இந்த வசனத்தை சொன்ன பவுல் இப்படி வாழ்ந்தாரா அப்படின்னு கேட்டால் இந்த ஒரு சாட்சி போதும். இந்த ஒரு சாட்சி போதும். அவர் ஒரு தவறு செய்தார், இல்லை என்று சொல்லவில்லை, ஒரு தவறு செய்தார். ஒரு கடுமையான சூழ்நிலை. இப்போ நம்ம அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தால்தானே நமக்கு தெரியும். இப்போ அந்த மாதிரி நமக்கும் பல்வேறு சூழ்நிலைகள் வரலாம். எப்படி ஒரு விஷயத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக. இப்போ சில பேர் மனைவியினிடத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காகவே ஏதாவது ஒரு விஷயத்தை மாற்றி பேசுகிறாங்க. அல்லது சில மனைவிகள் புருஷரிடத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக ஒரு வார்த்தையை மாற்றி பேசிடுவாங்க. ஆனால் நம்முடைய மனசாட்சி சகோதரர்களே, அது அவ்வளவு உண்மையானது. அல்லது தேவன் அதை அவ்வளவு கூர்மையாக்கி வைத்திருக்கிறார். அதில் ஒரு சின்ன தவறு நடந்தாலும் அது நம்ம என்ன செய்யும்? அது நம்மை உணர்த்தும். அது யாருக்கு உணர்த்தியது அப்படின்னு சொல்லி நாம் பார்த்தோம் என்று சொன்னால், புதிய ஏற்பாட்டிலே இப்போ பவுலை நாம் பார்த்தோம். பழைய ஏற்பாட்டிலே ஒரு மனுஷனை பார்க்கிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்திலே தாவீதை பற்றி பார்க்கிறோம். 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம். அதாவது இது தாவீது ஒரு நல்ல மனிதனாய் இருந்த அந்த காலகட்டத்தில் 24ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 4-5 வசனத்திலே ஆண்டவர், அதாவது ஒரு தடவை சவுல் தாவீதை துரத்துகிறார். தாவீது அவருக்கு தப்பித்து கொண்டு ஓடுகிறார். ஒரு தடவை தானாக மாட்டினது போல தானாக சவுல் மாட்டிக்கொண்டார். தானாக மாட்டிக்கொண்டார். ஆனாலும் கூட தாவீது என்ன செய்யலைன்னு கேட்டால் அவர் மேல் கை போடலை. அதற்கு பதிலாக என்ன செய்தார்னு கேட்டால், அந்த சவுல் அந்த குகைக்குள்ளாக போன பொழுது இவர் பின்பாக போய் அந்த 4ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதியை பாருங்கள். தாவீது எழுந்திருந்து போய் சவுலுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான். ஒரு சின்ன தொங்கல் தான் அவன் அறுத்து கொண்டான். ஏன்னா இப்போ சால்வை போய் அறுத்தா அது எப்படியும் தெரிந்து விடும். ஆனால் ஒரு தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த சால்வை ஓரங்களில் தொங்குகிற ஒரு சின்ன தொங்கலை அறுக்கும் பொழுது அது யாருக்கு தெரியாது. அதை அறுத்து கொண்டு வந்தான். ஆனால் நீங்கள் பாருங்களேன், அதாவது சவுல் மேல் அவன் கை போடவில்லை. சவுலை எதுவுமே அவன் செய்யலை. அவன் போர்த்து கொண்டிருந்த அந்த போர்வையினுடைய தொங்கலைத்தான் அறுத்து கொண்டான். ஆனால் அடுத்த வசனம் பாருங்கள். தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனது அடித்து கொண்டது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். பாருங்கள், எவ்வளவு ஒரு கூர்மையான மனசாட்சி தாவீதுக்கு இருந்தது என்பதை பாருங்கள். இப்போ நமக்கு யாரையாவது அடித்தாலும் கூட நமக்கு என்ன செய்யறதில்ல, நம்முடைய மனசாட்சி அதை குறித்து நமக்கு எந்த கவலையும் வருகிறதில்லை. இப்போ நாம் சில நேரங்களில் கையில் அடிக்கிறோம், அல்லது நாவாலே அடிக்கிறோம், பார்வையாலே அடிக்கிறோம், எத்தனையோ பண்ணுகிறோம். ஆனால் நமக்கு அதை குறித்து ஏதாவது நம்முடைய மனதை அடித்து கொண்டிருக்கிறதா அப்படின்னா அதெல்லாம் நாம் சீரியஸாகவே எடுக்கிறதில்லை. இப்போ தாவீது அதை குறித்து எத்தனையோ நியாயப்படுத்தி இருக்கலாம். ஆனாலும் கூட அவர் அந்த சவுலிடத்திலே அதை ஒத்துக்கொள்கிறதை பாருங்கள். அவர் அவன் சொல்கிறான், 11ஆம் வசனம், என் தகப்பனை பாரும், என் கையில் இருக்கிற உம்முடைய சால்வையின் தொங்கலை பாரும், உம்மை கொன்று போடாமல் உம்முடைய சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். அந்த சின்ன தவறை கூட அவன் அறிக்கை செய்கிறதை பாருங்கள். சவுலிடத்தில் சின்ன தவறுதான். அதாவது சவுல் பண்ண வேலைக்கு ஒரே அடியை அடித்து அவனை கொள்ளலாம் அப்படின்னு பொதுவான நியாயம் சொல்லும். ஆனால் தேவனுடைய மனசாட்சி பாருங்கள். அது தேவன் நம்முடைய இருதயத்தில் நமக்குள்ளாக வைத்திருக்கிற மனசாட்சி பாருங்கள். அது என்ன செய்யும் கேட்டால், மற்றவர்கள் என்ன செய்யிட்டு போகட்டும், அதை பற்றி அல்ல. இப்போ கேள்வி என்னென்னா, மற்றவர்கள் இப்படி செய்கிறார்களே அப்படிங்கிறது தான். இப்போ சவுளுடைய மனசாட்சி ஏதாவது அடித்து கொண்டதா? இல்லை, சவுளுடைய மனசாட்சி செத்து போய்விட்டது.
சவுல் ஒரு குற்றம் செய்யாத தாவீதை கொலை செய்யும்படி தேடுகிறாரே, அவருக்குள் மனசாட்சி இல்லையா? மனசாட்சி இருந்தது. அந்த மனசாட்சியை சூடுண்ட பொய்யனாக அதை சூடுபடுத்தி அதை கெடுத்து போட்டார். ஆனால் தாவீதை பாருங்கள். அப்போ இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்கிறோம்னு சொன்னால், மற்றவர்கள் என்ன, அப்போ மற்றவங்க செஞ்சாலாம் சரிங்களா? இப்போ அந்த பிரதான ஆசிரியன் பவுலை வாயில் அடின்னு சொல்கிறாலே, அவர் பண்ணது சரியா? அவர் பண்ணது சரியில்லை தான். அல்லது ஒரு நல்ல மனிதனை, இயேசுவை பிரசங்கம் பண்ண ஒரு நல்ல மனிதனை பிடித்து கொண்டு சிறைச்சாலையில் ஆலோசனை சங்கத்தில் கொண்டு போய் நிறுத்துகிறாங்களே, இது சரியா? அது சரியில்லை தான். ஆனாலும் நாம் என்ன பார்க்கிறோம்னா, இதுதான், இந்த வித்தியாசத்தை மட்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்கள் செய்கிறதெல்லாம் சரியா, மற்றவங்க செய்கிறதெல்லாம் சரியா, அவர் பேசுனது சரியா, இவர் பேசுனது சரியா, அப்படிங்கிறதுக்கு மத்தியில் என்ன பார்க்கிறோம்னா, அந்த மனசாட்சி என்பது நாம் செய்த தவறுக்காக நமக்குள்ளே அடித்து கொள்கிறது. அப்போ இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்கிறான்னா, பிறர் என்ன செய்கிறார்கள் என்பதை வைத்து அல்ல, நமக்குள்ளாக இருக்கிற மனசாட்சி அல்லது நமக்குள்ளாக இருக்கிற தேவனுடைய ஒளி மற்றவர்களுக்காக அல்ல. ஆகவே அப்போ தாவீதை பாருங்கள், சவுல் என்ன பண்ணினார், ஏது பண்ணினார் அப்படிங்கிறதெல்லாம் அவனுக்கு தெரியல. அவனை பொறுத்த வரைக்கும் என்னுடைய மனசாட்சி அடித்து கொண்டது, அதனால் நான் உங்ககிட்ட அதை சொல்கிறேன்னு போய் சொல்கிறார் பாருங்க. அதான் தேவனுக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் குற்றமற்ற மனசாட்சி உடையவர்களாக இருக்க பிரயாசப்படுவது. சில பேர் தேவனிடத்திலே போய் எதை வேணாலும் சொல்லுவாங்க, ஆனால் மனுஷரிடத்தில் போய் சொல்கிறது கிடையாது. ஆனால் நாம் இப்போ பார்த்த ரெண்டு விஷயத்துலையுமே பவுல் எல்லாருக்கும் முன்னாடி தப்பு செஞ்சார், அதை எல்லாருக்கும் முன்னாடி அறிக்கையும் செஞ்சார். அதே போல் சவுலுக்கு தெரியாமல் சவுளுடைய தொங்கலை தாவீது அறுத்து கொண்டார். ஆனால் அதை போய் சவுல்கிட்டே சொல்கிறாரு பாருங்க, நான் உங்களுக்கு தீமை செய்ய நினைக்கல, இருந்தாலும் கூட உங்களுடைய சால்வுடைய தொங்கலை நான் அறுத்து கொண்டேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அதை அறிக்கை செய்கிறார் பாருங்க. இப்போ தாவீதுடைய மனசாட்சி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அடித்து கொண்டதுன்னு வாசித்தோம் அல்லவா? இப்போ தாவீது சவுல்கிட்ட இதை பேசின உடனேயே அவருடைய மனசாட்சி என்ன ஆகிவிட்டது? சமாதானமாகிவிட்டது. அதான் இப்போ பவுலுடைய மனசாட்சி அடித்து கொண்டிருக்கும். ஏப்பா நீ நீ எதற்காக நியாயம் விசாரிக்கப்படுகிறையோ அதை கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டியே, இப்படி நீ சொல்லக்கூடாதல்லவா அப்படின்னு மனசாட்சி அவனோடு பேசின பொழுது அவர் அதை அறிக்கை செய்த உடனே அந்த மனசாட்சி என்ன ஆகிவிட்டது? அமைதியாகிவிட்டது. இப்போ இந்த மாதிரி தான் சகோதர சகோதரிகளே, நாள்தோறும் பாருங்கள். இப்போ தாவீது எவ்வளோ பெரிய மனிதர், அல்லது பவுல் எவ்வளோ பெரிய மனிதர், இவர்கள் எல்லாருமே தங்கள் வாழ்க்கையிலே செய்த காரியங்களை ஒன்றை செய்தார்கள், அதை அறிக்கை செய்கிறார்கள் மனுஷரிடத்திலே. ஆகவே அவர்களுடைய விசுவாசம், குறிப்பாக பவுலுடைய வாழ்க்கை பாருங்கள், பவுலுடைய வாழ்க்கையிலே. ஆனால் இப்போ தாவீதுடைய வாழ்க்கை தொடர்ந்து இப்படியே இருந்ததான்னு கேட்டால் இப்படி இல்லை. ஒரு தொங்கலை அடித்து கொண்ட மனசாட்சி அப்படியே நல் மனசாட்சியை காத்து கொண்டாரான்னு கேட்டால் காத்து கொள்ளவில்லை. ஒரு காலம் வந்தது, அங்கே ஒரு மனுஷனை கொலை செய்கிறார், அப்பொழுதும் அவருக்கு எந்த பிரச்சனையும் ஆகலை. அப்போ என்ன ஆகிவிட்டதுன்னு கேட்டால், நல் மனசாட்சியை தள்ளிவிட்டான் தாவீது. நல் மனசாட்சியை தள்ளிவிட்டான். தேவன் பேசவில்லையான்னு கேட்டால் பேசினார். ஆனால் அதை கேட்கவில்லை. சொல்ல அநேக நேரங்களில் ஏன் மற்றவர்கள் நமக்கு புத்தி சொல்ல வேண்டியதாக இருக்கிறது? என்ன காரணம் என்று நினைக்கிறீர்கள்? மற்றவர்கள் நம்முடைய பாவத்தை உணர்த்த வேண்டியதாக இருக்கிறது. என்ன காரணம்னு கேட்டால், அப்போ அதுக்கு முன்னாடி தேவன் நம்மோடு கூட பேசவில்லையான்னு கேட்டால் கண்டிப்பாக பேசியிருந்திருப்பார். நான் அதை தள்ளிவிடும் பொழுதுதான் வேறு யாராவது வர வேண்டியதாக இருக்கிறது. அதுவும் தேவனுடைய ஒரு பெரிய இரக்கம்தான். அப்போ இந்த நல் மனசாட்சியை பவுல் காத்து கொண்டபடினால்தான் அவருடைய விசுவாசம் என்ன ஆகலைன்னு கேட்டால், அவருடைய விசுவாச கப்பல் சேதமாகவில்லை. ஆனால் இது யார் இதை காத்து கொள்ளாமல் விட்டார்களோ அவர்கள் நாளடைவிலே கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பத்திலே கொண்டிருந்த அல்லது முதல்ல கொண்டிருந்த விசுவாசத்தை
விட்டு விட்டார்கள். ஆகவே அதற்காக என்ன செய்ய முடியலைன்னு கேட்டால், தைரியமாக அந்த விசுவாசம் இல்லாதபடினாலே தைரியமாக போராடுகிறதில்லை. தேவனுக்காக நிற்கும்படிக்கு அவர்கள் போராடுகிறதில்லை, ஒத்து போய் விடுகிறார்கள், கவலைப்படுகிறார்கள். பாருங்கள், ஏதோ ஒரு ஆரம்பத்தில் தேவன் என்னை போஷிப்பார், என்னை நடத்துவார் அப்படின்னு சொல்லி கொண்டிருந்த அந்த விசுவாசம் இப்பொழுது குறைந்து போய் கவலைப்பட ஆரம்பித்து விட்டோம். அல்லது இயேசு கிறிஸ்து என்னை போல சோதிக்கப்பட்டார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விசுவாசம். இப்போது இந்த நல்மனசாட்சியை நான் தள்ளிவிட்டு அதெல்லாம் நான் ஒன்றும் பெரிய தப்பெல்லாம் பண்ணலை, அவங்க பண்ணதுக்கு நான் அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், நான் அறிக்கை செய்ய மாட்டேன், அவங்க என்னை வாயில் அடின்னு சொன்னாங்களே, நான் அப்படியே சொன்னேன் அப்படின்ட்டு அப்படி இருக்கு என்ன ஆயிருதுன்னு கேட்டால், இந்த விசுவாச கப்பல் சேதமாகும் பொழுது போராட்டம் இல்லை. நாம் எல்லாம் மாம்சத்தில் தான் இருக்கிறோம், நம்ம பாவம் செய்வது இயற்கை தான், அது எல்லாரும் இப்படியெல்லாம் வாழ முடியாது அப்படின்னு. ஆனால் ஆரம்பத்திலே இதே விசுவாசத்துக்காக இயேசு என்னை போல எல்லா விதத்திலையும் சோதிக்கப்பட்டார் அப்படின்னு பிடித்து கொண்டிருந்த அந்த விசுவாசம் இப்பொழுது இல்லையே. என்ன காரணம்? விசுவாசமாகிய கப்பல் சேதமாகி விட்டதே. என்ன காரணம்னா இந்த நல் மனசாட்சியை காத்துக்கொள்ளாததான் காரணம். ஆகவே நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே சகோதரர்களே, இதை தயவு செய்து இது ஒரு பிரயாசத்தை போல, டெய்லியும் ஒரு வேலையை போல, இதை செய்யாமலும் விட்டுவிட முடியும். ஆனால் நாம் அதை தொடர்ந்து செய்ய வேண்டும். பவுல் அவர் எப்படிப்பட்ட உயரத்தில் இருக்கும் பொழுது மன்னிப்பு கேட்டார் என்று பாருங்கள். இப்போ நாம் ஆரம்பத்தில் கேட்டோம் தான், இல்லை என்று நான் சொல்லவில்லை. கிறிஸ்துவ வாழ்க்கையை தொடங்கும் பொழுது ஒரு சின்ன தப்பு செஞ்சாலும் உடனே சாரிங்க, நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, நான் அப்படி பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு மன்னிப்பு கேட்டோம், உண்மைதான். ஆனால் இதை காத்து கொள்ளவில்லை. நாட்கள் செல்ல என்ன ஆகிவிட்டதுன்னு கேட்டால், மற்றவர்கள் செய்த பாவம் பெரிதாக போய் நான் செய்த காரியங்களை குறித்து அது ஒரு பெரிய விஷயத்தை போல. இப்போ அதான் பாருங்கள், தாவீது செய்தது பெரிய பாவமா, சவுல் செய்தது பெரிய பாவமானா, சவுல் செய்ததான் மிகப்பெரிய பாவம். ஒரு தனக்கு உதவி செய்த ஒரு மனுஷனை கொலை செய்யும்படி தேடுகிறது சாதாரண பாவமா? சாதாரண பாவம் கிடையாது. ஆனாலும் கூட அவன் எந்தவித உணர்வும் இல்லாமல் அங்கே இருக்கிறான். ஆனால் அவனிடத்திலே ஒரு சின்ன தொட்டது, இதை எப்படி சொல்லலாம்னு கேட்டால், தொட்டது, பேசினது, கிள்ளினது. சில பேர் மனைவி மேலே இருக்கிற கோபத்தை அப்படியே ஏதோ ஒரு தடவர மாதிரி தடவியோ அல்லது குத்துற மாதிரி குத்தியோ அப்படி எப்படியோ ஏதோ ஒரு அப்படியே பட்டுப்படாமல் பண்ணி விடுவார்கள். அதிலே மனைவிக்கு ஒரு எச்சரிக்கை, ஒரு ஒலி அடிக்கிறது போல பண்ணுவார்கள். இதை குறித்தெல்லாம் நமக்கு உணர்வில்லை. அல்லது 4 பேர் இருக்கும் பொழுது சில விஷயத்தை பேசி அந்த பேச்சை திசை திருப்பினது. இப்போ எல்லாரும் என்னை பற்றி கேலி கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ நான் இது எப்படி திருப்புறது அப்படின்னு சொன்னால், ஏதாவது வேறொரு கதையை பேசுறது. இன்றைக்கி அரசாங்கத்தில் என்ன நடந்துச்சு தெரியுமா, அல்லது இந்த நாட்டில் ஒரு புகம் வந்தது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஏதாவது சொல்லி மொத்த கருத்தில் என்னைய இப்போ என்னை கவர் பண்ணிகிட்ருக்குறாங்க, என்னை பேசிகிட்டு இருக்கிறாங்க, என்னை மடக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சோடனே வேறு ஏதாவது ஒன்று பேசி அப்படியே மாற்றுகிறது. ஆனால் நீங்கள் உணர்வுள்ளவர்களாக இருந்தால் அந்த மனசாட்சி நம்மோடு கூட பேசும். நீ ஏன் இப்படி நடந்தாய்? ஏன் இப்படி நடந்து கொண்டாய்? ஏன் பேச்சை மாற்றினாய்? உன்னை பற்றி பிறர் பேசுகிறதை ஏன் கேட்க விரும்பாமல் போனாய்? உனக்கு புத்தி சொல்லுகிறதை குறித்து ஏன் கேட்க விரும்பாமல் போனாய்? இப்படி எத்தனையோ விஷயங்கள் உண்டு சகோதரர்களே. ஆகவே இதை நாம் விட்டுவிட்டோம் என்று சொன்னால் இந்த நல் மனசாட்சி, இந்த சுக்கான் சேதமடையும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இந்த கப்பல்
அதுக்கு திருப்புறக்கே வழி இல்லை, அதை திருப்புறக்கே வழி இல்லை. அதான் இது அதுக்கப்புறம் நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் எனக்கு இதை செய்வார், விசுவாசிக்கிறேன், கர்த்தர் எனக்கு அதை செய்வார், விசுவாசிக்கிறேன்னு கேட்டால் எங்கிருந்து வரும் விசுவாசம்? எங்கிருந்து வரும்? சகோதர சொல்லி மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்கள் அப்படின்னு தான் ஆண்டவர் ஆரம்பத்தில் சொல்லி கொடுத்தார். இப்போ நல் மனசாட்சியை காத்துக்கொள்ளாமல் நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் எனக்கு இதை செய்வார் என்று விசுவாசிக்கிறேன்னு கேட்டால் எங்கிருந்து விசுவாசம் வரும்? ஒன்றுமே வராது, வரவே வராது. அங்கே தான் கப்பல் உடஞ்சி போய் கப்பலுக்குள்ளே தண்ணி வந்துட்டு இருக்குதே, எங்கே விசுவாசிப்பது? எங்கே அந்த விசுவாசம் போய்விடும்? பாருங்கள், பவுலோடு இருந்த மனிதர்கள் அநேகம் பேர் அதை கடைசியில் இழந்து போனார்கள். அதற்கு ஒரே ஒரு காரணம், இந்த நல் மனசாட்சி சேதப்படுத்தினது தான். ஒரு தடவை எலிசா தன்னுடைய கேயாசி அவனுடைய வேலைக்காரன், அந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு வார்த்தை. கேயாசி பண ஆசை கொண்டு ஒரு பொய் சொல்லி இந்த நாகமான இடத்துல பொருளை பெற்றுக்கொண்டு திரும்பி வந்து விடுவார். திரும்பி வரும்பொழுது அந்த பொருளை எல்லாம் எங்கேயோ ஒரு மூலையில் கொண்டு வச்சுட்டு எதுவுமே நடக்காது போல் ஆள் இந்த பிள்ளையும் பால் குடிக்குமா அல்லது இந்த பூனையும் பால் குடிக்குமாங்கிற மாதிரி நின்றுருப்பார், அப்படியே அப்பாவி போல முகத்தை வைத்து கொண்டு. அப்போ எலிசா அவரிடத்துல கேட்பார், நீ அந்த ரதத்தோடு செல்லும் பொழுது என் மனம் உன்னோடு கூட பேசவில்லையா அப்படின்னு சொல்லி கேட்பார். பேசவில்லையான்னு கேட்டால் பேசி இருக்கும். கேயாசியே, நீ எதற்கு ஓடுகிறாய்? ஏன் இதை வாங்க போகிறாய்? இது உனக்கு தேவையில்லையே, இதை எதற்கு வாங்குகிறாய் அப்படின்னு பேசவில்லையான்னு கேட்டால் பேசி இருக்கும். ஆனால் அவர் அதை தள்ளிவிட்டார். அவர் அப்பொழுது மட்டும் தள்ளிவிடவில்லை, அவர் அதற்கு மேலேயும் தள்ளிவிட்டார். தள்ளிவிட்டபடினால்தான், அதற்கு முந்தையே அவர் தள்ளிவிட்டபடினால்தான் அவருடைய விசுவாச கப்பல் சேதமாகி இருந்தது. கடைசியில் நாம் பார்க்கிறோம், ஒரு எலிசாவுக்கு அப்புறம் ஒரு தீர்க்கதரிசியாய் வர வேண்டியவன் ஒரு குஷ்டரோகியாய் வாழ்ந்து மரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அருமையான சகோதரர்களே, தயவு செய்து ஒவ்வொரு இரவும் படுக்க செல்லும் பொழுது எனக்கு ஒரு நல்ல தலையணை இருக்கிறதா அப்படின்னு பார்த்து கொள்ளுங்கள். ஏன்னு கேட்டால் அதை ஆராய்ந்து பாருங்கள். ஆண்டவரே, இந்த நாளில் என்னுடைய மனசாட்சி எனக்கு ஒரு தலையணையை போல் இருக்கிறதா, அல்லது ஏதோ உறுத்துகிறது. இப்போ நீங்கள் கட்டலில் படுக்கும் பொழுது ஏதோ ஒன்று குத்துதுன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஐயோ, என்ன கட்டலில் என்ன பிரச்சனை, அல்லது தலையணையில் என்ன பிரச்சனை, இந்த தலையணையில் என்னமோ இருக்குது, குத்துது, அது ஒரு ஊசியாக இருக்கலாம் அல்லது எதுவாக இருக்கலாம். இப்போ நம்ம என்ன செய்கிறோம், எந்திரிச்சு அதையெல்லாம் திரும்ப ஆராய்ஞ்சு அப்புறம் படுக்கையை விரித்து தானே படுக்கிறோம். அதுபோல் சில விஷயங்களை நாம் சரி செய்யாமல் படுக்க போகும் பொழுதாவது நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டவரே, உமக்கு முன்பாக என்னுடைய மனசாட்சி சுத்தமாக இருக்கிறதா, அல்லது மனுஷருக்கு முன்பாக என்னுடைய மனசாட்சி சுத்தமாக இருக்கிறதா, எனக்கு தயவு செய்து என்னை காண்பியுங்க ஆண்டவரே. அல்லது என்னுடைய மனசாட்சி எனக்கு உணர்த்தின பொழுது நான் அதை ஏற்றுக்கொண்டேனா, அதை அங்கீகரித்தேனா, அல்லது எல்லாருக்கும் முன்னாடி நான் சமாளிச்சுட்டு வந்துட்டேனா? அப்படி வந்திருந்தால் அடுத்த நாளாவது போய் நான் மன்னிப்பு கேட்க வேண்டும். சகோதர சொல்லே, தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், இது உங்களோடு பேசுகிற, அல்லது அதான் இதை தயவு செய்து மற்றவர்களோடு ஒப்பிட்டே பார்த்து விடக்கூடாது. தாவீது சவுலை ஒப்பிட்டு பார்த்திருந்தால் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் இப்போ பவுல் அந்த அனனியா அப்படிங்கிற அந்த பிரதான ஆசிரியரோடு ஒப்பிட்டு பார்த்திருந்தால் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கேள்வி என்ன அப்படின்னு கேட்டால், ஆண்டவர் என்ன கேட்பார்னா, உன்னிடத்திலே பேசப்பட்ட வார்த்தைக்கு நீ உண்மையாக இருந்தாயா, அல்லது உன்னுடைய மனசாட்சி நீ நல் மனசாட்சியாக காத்து கொண்டாயா அப்படின்னு தான் ஆண்டவர் கேட்பார். சரி, இப்படி காத்து கொண்டால் என்ன நடக்கும்னு கேட்டால், எனக்கு விசுவாசம் அதிகமாக பெருகும். ஆமாம், விசுவாசம் என்னுடைய விசுவாச கப்பல் அது அப்படியே நேராக போய்கொண்டே இருக்கும். எனக்கு எந்த கோளாறும் வராது. சில நேரங்களில் நீங்கள் தடுமாறுகிறீர்களா?
விசுவாசிக்க கூடாமல் கஷ்டப்படுகிறீர்களா? சில சூழ்நிலை பார்த்து இது தேவனை அனுமதிக்கிறாரா அப்படிங்கிறது என்னால் நம்ப முடியல, நான் குழம்புகிறேன் அப்படின்னு இருக்கிறதா? அப்படியானால் உங்கள் விசுவாச கப்பல் ஏதோ சேதமாக இருக்கிறது. சரி, இந்த சேதத்தை எப்படி சரி செய்வது? எங்கேயோ நான் நல் மனசாட்சி காத்து கொள்ளாமல் விட்டேன் அப்படிங்கிறதா. அப்போ அதை சரி செய்தால் இந்த விசுவாச கப்பலில் உளுந்த ஓட்டை என்ன செய்யப்படும்? அடைக்கப்பட்டு விடும். இந்த கடல் தண்ணீர் உள்ளே வராது. நான் திரும்பவும் ஆண்டவர் என்னை எதற்காக அழைத்தாரோ அதை நோக்கி நான் போவேன். எனக்கு நல்ல போராடும்படிக்கு எனக்கு ஒரு தைரியமும் கிடைத்துவிடும். 2 விசுவாசங்கள் முக்கியமானது சகோதர சொல்லி புதிய ஏற்பாட்டில். ஒன்று, இயேசுவை போல நடப்பது. அவரை நம்புகிறவன், அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன், அவரை விசுவாசிக்கிறவன், அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு விசுவாசம். இன்னொன்று, ஆண்டவர் சொல்வார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், இதை விட பெரிய கிரியைகளை செய்வான் அப்படின்னு சொல்லுவார். அது என்னன்னு கேட்டால் சபை. அப்போ இந்த ரெண்டின் மேலும் நமக்கு விசுவாசம் குறைகிறது அப்படின்னு சொன்னாலே, அவர் நடந்தது போலெல்லாம் நம்மளால் எங்கேயும் நடக்க முடியுது அதெல்லாம் அப்படின்னு நான் பேச ஆரம்பித்தாலே, அல்லது ஒரு சிரமமான சபை என்பது ஒரு கூடாத விஷயங்க. அது நாம் எல்லாரும் ஏதோ ஒரு நேரத்தில் கூடுகிறோமே தவிர அது ஒன்றாகிறதெல்லாம் நடக்கிற விஷயம் இல்லை அப்படிங்கிறதும் எனக்கு குறைகிறது அப்படி என்று வைத்துக்கொள்வோம். இது ரெண்டுமே குறைந்தாலே நீங்கள் ஒரு அலாரம் அடைக்கிறது போல, ஆண்டவரே ஏன் எனக்கு இந்த விசுவாசம் குறைகிறது? நான் ஆரம்பத்திலே இப்படி இல்லையே, ஆரம்பத்தில் நன்றாக விசுவாசித்திருந்தேனே அப்படின்னால அதுக்கு வேறு ஒரு காரணம் அல்ல, நல் மனசாட்சி தான். நல் மனசாட்சி எங்கோ தவறு விட்டிருக்கிறேன். மனுஷரிடத்திலே மன்னிப்பு கேட்கவில்லை, அல்லது மனுஷரோடு ஒப்புரவாகவில்லை, அல்லது தேவனிடத்திலே சகோதர சொல்ல தேவனிடத்தில் ஒப்புரவாகிறது என்பது நீங்கள் வெளிச்சம் பெற 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 அது அதிகமாகிக் கொண்டே வரும். யோபு சொல்லுவார், தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று நான் சொன்னதுண்டானால் அப்படின்னு அவர் ஒரு இடத்துல சொல்லுவார். அந்த மாதிரி நமக்கு இந்த உலக காரியங்கள் ஏதாவது இன்பமாக தெரியும் அப்படின்னு சொன்னால் அப்போவே நான் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஆண்டவரே, தங்கத்தை பார்த்து அல்லது என்னுடைய சம்பளத்தை பார்த்து அல்லது என்னுடைய பணத்தை பார்த்து இது எனக்கு ஆதரவு அப்படின்னு நான் நம்பிட்டேன். ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க. அல்லது எனக்கு உண்மை நினைக்கிற போது உண்டாகிற சந்தோஷத்தை விட வேறு ஏதோ எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு இருந்தாலே அது பாவம். ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, 1000-16 நீர்தான் சிறந்தவர் ஆண்டவரே அப்படின்னு இப்படி தினந்தோறும் நம் வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து நம்ம வெளிச்சம் பெற பெற இந்த மனசாட்சியானது கூர்மையாய் கொண்டே வரும். சின்ன விஷயத்தை கூட உடனே உணர்த்தப்படும். ஆண்டவரே நான் தவறு செய்திருக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு அந்த ஒரு விபச்சார சிந்தை வந்தாலே, ஒரு சிந்தை வந்தாலே, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு அந்த அளவுக்கு இந்த மனசாட்சியை நான் காத்து கொண்டால் என்ன நடக்கும்னு கேட்டால், என்னுடைய விசுவாச கப்பல் கம்பீரமாக செல்லும். நான் எங்கு போக ஆண்டவர் வைத்திருந்தாரோ அந்த பட்டணங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி கொண்டே போவேன். என்னை குறித்து முன் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனங்கள் எல்லாம் நிறைவேறிக்கொண்டே வரும். ஒரு நாளில் அந்த இடத்தை நான் அடைவேன், தேவனிடத்திற்கு நான் செல்லுவேன் அப்படிங்கிறதான். ஆனால் இப்படி செய்யாத 2 பேர் இருந்தார்கள். அது யார்? அந்த வசனத்தில் கடைசியாக என்ன வாசிக்கிறோம்? அந்த 1 தீமோத்தேயு 1:20 இமனேயும் அலெக்சந்தரும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் தூசியாதபடி சிட்சிக்கப்பட அவர்களை
சாத்தானிடத்திலே ஒப்பு கொடுத்தேன். இது என்ன வாழ்க்கை? ஆனால் தேவனிடத்திலே போய் பவுல் சொல்கிறார் அல்லவா, அவர் என்னிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவரிடத்தில் நான் கொடுப்பேன் அப்படிங்கிறார். அவர் எனக்கு கொடுத்த விசுவாசத்தை, அவர் எனக்கு கொடுத்த சத்தியத்தை, இந்த சத்தியத்தை நான் கை கொண்டேன் அப்படின்னு சொல்லி அவர் கையிலே நான் கொடுப்பேன் அப்படின்னு அவர் சொல்லுகிறார். ஆனால் இங்கே இந்த 2 பேர்த்தையும் பாருங்கள், இவங்களை கடைசியில் சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுக்குற ஒரு நிலைக்கு போகி விடுகிறார்கள். நல்லா ஆரம்பித்தவங்க தான். ஆனால் இந்த 2 விஷயத்தையும் நல் மனசாட்சி தள்ளி விட்டபடினாலே விசுவாசமாகிய கப்பல் சேதமாகி கடைசியிலே அவர்கள் எங்கேயோ போய் மாட்டிக்கொண்டார்கள், சாத்தானிடத்தில் மாட்டிக்கொண்டார்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கை அப்படி எழுதப்படக்கூடாது. நம்முடைய யாருடைய வாழ்க்கையும் அப்படி எழுதப்படக்கூடாது. நம்முடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் நம்மை குறித்து எழுதப்பட்ட முன் உண்டான தீர்க்கதரிசனங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும். கண்டிப்பாக அது நிறைவேறும். அதற்கு நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த 2 தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல் மனசாட்சி காத்து கொண்டால் விசுவாசமாய் இயக்கம், இந்த 2ம் நமக்கு வேண்டும். தேவன் நம்ம எல்லாருக்கும் உதவி செய்வாராக. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இரவு நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல பிரமாணங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக எங்களை குறித்து நீர் கொண்டிருக்கிற நல்ல நோக்கங்களுக்காக, எங்களை குறித்து நீர் சொன்ன தீர்க்கதரிசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவைகள் எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும்படிக்கு எங்களுக்கு சொன்ன கட்டளையெல்லாம் ரொம்ப எளிதான கட்டளை தான் சொன்னீர் ஆண்டவரே. நல் மனசாட்சி காத்துக்கொள்ள என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. இது எங்களால் முடியாத விஷயம் அல்ல. நாங்கள் எல்லாரும் இதை செய்ய முடியும் ஆண்டவரே. எங்களால் முடியாத ஒன்றை நீர் செய்ய சொல்லவே இல்லை ஆண்டவரே. மிகவும் எளிமையான காரியத்தை தான் செய்ய சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. இந்த காரியத்தை செய்து எங்கள் விசுவாசமாகிய கப்பல் சேதமடையாமல் இருக்கும்படிக்கு எங்கள் எல்லாருக்கும் உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.